முக்கிய செய்திகள். வணக்கம். சென்னையில் மிதிவண்டி பாதைகள் எங்கே என்று மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மஸ்க் இருவரும் சந்திப்பதை போன்ற A1 தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு பகிர்ந்துள்ளார். மாரடைப்பால் உயிரிழந்த போலீசேட்டு குடும்பத்துக்கு ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மிலாது நபி 17/9/2024 அன்று கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசு தலைமை காஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக திருவேற்காடு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முஸ்லிம் திருமண முறிவு சட்டத்தில் விவாகரத்து வழக்கு முடியும் வரை மனைவி மற்றும் குழந்தைக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொடர் விடுமுறை, முகூர்த்தம், விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. படம் பார்த்த அனைவரையும் பசித்த சிவனைந்தனாக்கியது வாழை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை ஒழித்து மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார். பிரபுதேவா, மடோனா செபாஸ்டின் நடிப்பில் உருவாகியுள்ள ஜாலியோ ஜிம்கானா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. நாம் எப்போது சென்னையில் சைக்கிளிங் செல்வது என்ற ராகுல் காந்தி கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். விஜய் மாநாட்டிற்கு அனுமதி கொடுப்பதில் ஏன் தாமதம் என்று தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். கோட் திரைப்பட விவகாரத்தில் பிளக்ஸ் பேனர் வைக்க உள்ளாட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெறலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகரில் காவல்துறையினர் கையில் லத்தி இல்லாமல் பணியில் இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுவர் என்று விருதுநகர் SP உத்தரவு அளித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 4 மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமிப்பதாக மடாதிபதி ஆத்மானந்தா அறிவித்துள்ளார். இந்நிலையில் நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி தெரிவித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியாகும் தி கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நித்யானந்தாவை காணொலியில் ஆஜராக சொன்ன நீதிபதி மறுத்ததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் தங்கமகன் என்று மாரியப்பன் தங்கவேலுவுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேலம் அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் தொழிலாளி பலியாகியுள்ளார். கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரால் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் கடத்தலை தடுக்கவும் சாகர் கவாச் ஆபரேஷன் என்ற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாலையின் அமைதி புதிய கனவுகளுக்கான களம் என அமெரிக்காவின் சிகாகோ கடற்கரையில் தான் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை பகிர்ந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் ஓட்டல் உரிமையாளரை ஷூவை கழட்டி அடிக்க பாய்ந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விமர்சனத்தை வெற்றியாக மாற்றிய விஜய் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுமா கோட் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். T20 கிரிக்கெட் பவர் பிளேயில் அதிக ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா சாதனை படைத்துள்ளது. பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இத்தாலி வீரர் ஒருவர் தனது நீண்டநாள் தோழியிடம் காதலை வெளிப்படுத்திய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,352 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,669 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.